வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து உங்களுடைய காணொலியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். காவேரி இரு கரையிலும் கரை புரண்டு ஓடுது. கிட்டத்தட்ட அவர் எப்போ தண்ணி திறந்தாங்களோ, ஜூன் 12ன்னு நினைக்கிறேன் எப்போயுமே திறக்கிறது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் பிறக்க போகுது. 5 மாதங்களாக இடைவிடாமல் காவேரி கரை புரண்டு கொண்டிருக்கிறது. இன்னும் கரை புரளும். இன்னும் 2-3 மாதங்களுக்கு எந்த விதமான தொய்வும் இல்லாமல் கரை புரண்டு ஓடும். குறுவை, சம்பா 2க்குமே தண்ணி போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. முதல்வர் அது பத்தாம இப்போ ஒரு மாத காலமாகவே நம்ம கொள்ளிடத்துலேயும் கரை புரண்டு ஓடுது. இரு கரைகளை தொட்டு கரை புரண்டு ஓடுகிறாள். அதே காவேரி தான். கொள்ளிடத்தில் ஓடுறவர்களும் காவேரி தான். ஆனால் அதில் ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னா, காவேரியில் ஓடுற தண்ணி பூரா மொத்தமும் நம்ம விவசாயிகளுக்கு பேருதவியாக இருக்கிறது. சோழ வளநாடு சோறுடைத்து அப்படிங்கிறத. சோழ வளநாடாக இருக்கிறதுக்கு காரணம் காவிரி அணை தான். இந்த காவிரி அணை தான் தமிழ்நாட்டுக்குன்னே உருவான ஒரு பெரிய ஒரு ஆறு அப்படின்னு தான் சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உருவான ஒரு ஆறு அப்படின்னு தான் சொல்லலாம். பாண்டிச்சேரி அதெல்லாம் நிறைய பலன் இருக்குது அதனால். ஆனாலும் அதனுடைய முழு பலன் காவேரிக்கு தான். இதுதான் 3 அணை 4 அணை கட்டி தடுத்து ஒரு அணை தான் கட்டணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே கட்டினது. அதுக்கப்புறம் 2 அணைகளை எக்ஸ்ட்ரா கட்டி காவிரி தண்ணியை தடுத்து அங்கெல்லாம் வச்சுருக்காங்க. அதையெல்லாம் மீறி அதையெல்லாம் தாண்டி தான் காவேரி வருகிறது. காவேரியிடம் நம்ம ஏற்கனவே ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். அம்மா, நீங்கள் வருஷம் பூரா அதில் ஓடிக்கிட்டே இருங்க. உங்களை யாராவது தேக்குனா அடித்து தோசை பண்ணிட்டு நீங்கள் ஒடியாந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம காவேரிகிட்ட பேசியிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். ஒரு காணொலி ஏற்கனவே போட்டிருக்கிறோம். இன்னும் இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. இந்த ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 7 முறை தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டியிருக்குது. இந்த திமுக ஆட்சி, ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி வந்ததுக்கப்புறம் 7 முறை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது காவிரி தண்ணி. இது பெரிய ஒரு சாதனை அப்படிங்கிற மாதிரி தான். மேட்டூர் அணை கட்டினதுலேருந்து ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளார 7 முறை தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டி இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுது. பொதுவாக ஒரு டாக் இருக்குது. என்ன டாக்குன்னா, திமுக ஆட்சி வந்துருச்சு, அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்தாவே தண்ணி வராது, பஞ்சம் வந்துடும், காவேரி தண்ணி ஓடாது, காவேரி தண்ணி வராது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுவாங்க. அந்த பொறுப்பற்ற மனிதர்களின் பொறுப்பற்ற பேச்செல்லாம் தவிடுபொடியாக்கி 7 முறை காவிரி தண்ணி இருக்குது. இப்போ 5 மாதமாக ஜூன்லேருந்து இந்த 5 மாதமாக காவிரி தண்ணி இரு கரையும் கரை புரண்டு ஓடுது. முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி, வணக்கம். இது ராசின்னு சொல்லதா எதுன்னு சொல்லது, நம்ம பெரியாரிஸ்ட்டுங்கிறதுனால நமக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் இது ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு கோரிக்கை வச்சோம் அப்படின்னா, நம்ம காணொலியெல்லாம் மக்கள் நம்மங்களே பார்க்குறதில்ல, அப்புறம் எப்படி ஸ்டாலின் ஐயா பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி. இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும் இல்லையா? அதாவது கொள்ளிடத்தில் 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு தடுப்பணை ஒன்று கட்டினா மக்களுக்கு அது பேருதவியாக இருக்கும் இல்லையா? எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இங்கேருந்து காவேரியில் போகிற தண்ணி விவசாயத்துக்கு போயிடுது, கடைமடை வரைக்கும் போகுது. அது மக்களுக்கு நிறைய விவசாய பலன்களை கொடுக்குது. அது வளம் கொடுக்குற ஒரு ஆறு காவேரி. ஆனால் அது காவேரியில் தண்ணி அதிகமாகும் பொழுது அதனால் ஆபத்து வரும், பயிர்களுக்கோ உயிர்களுக்கோ சேதம், நகரத்துக்கோ மக்களுக்கோ சேதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அதை கொள்ளிடத்தில் மடைமாற்றி போகிறாங்க. கொள்ளிடம் கிட்டத்தட்ட காவிரியை விட 1.5 மடங்கு பெரியது. காவிரி ஆற்றை விட காவிரியை விட 1.5 மடங்கு பெரியது கொள்ளிடம். அப்போது அதில் எவ்வளோ தண்ணி வந்தாலும் அதுக்கு கொள்ளும். எவ்வளவு தண்ணி வந்தாலும் கொள்ளுங்கிறதுனால தான் அதுக்கு பேரே கொள்ளிடம் அப்படின்னு வச்சுருக்காங்க. சரி, இப்போ இந்த வழியில் போகிற தண்ணி பூராவே, கொள்ளிடம் வழியில் போகிற தண்ணி பூராவுமே கடலுக்கு தான் போகுது. பெரும்பாலான தண்ணி அதில் பிரயோஜனமே இல்லை. ஆனால் உலக வரலாறு என்ன சொல்லுது, கடலுடைய வரலாறு என்ன சொல்லுது, நன்னீர் கலந்தால்தான் உப்புத்தன்மை நிலை பெறும்
அப்படிங்குது. கடலில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை நிலை பெறும். இல்லை என்றால் உப்புத்தன்மை அதிகரித்து அதில் உயிரினங்கள் வாழ முடியாத அளவுக்கு அது உப்பு அதிகரித்து இறுகி போகக்கூடிய தண்ணியோட அந்த அடர்த்தி அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த உப்புத்தன்மை ரொம்ப அதிகரித்தா கடல் மீன்கள் கடல் உயிர் கடல் வாழ முடியாது. 2வது கடல் இல்லைன்னா நம்மளே வாழ முடியாது. கடலால் தான் நமக்கு தண்ணியே வருது. கடல் வந்து கடல் வந்து உருகி 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 அப்படியே நீராவியாகி அப்படியே தான் அதில் தான் ஓவர் அடர்த்தியாகி நீராவியான அடர்த்தி ஓவர் வெப்பத்தினால அதிகபட்சமான நீராவி காற்றில் கலந்து அந்த அடர்த்தி அதிகமாகி தான் நமக்கு மழை பொழிவு மேகங்களாக மழை பொழிகிறது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம் சின்ன வயசுலேருந்தே. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கடலுடைய அந்த தண்ணியினுடைய அடர்த்தி இல்லை அந்த தண்ணியினுடைய தன்மை மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம நன்னீர் வந்து போய் கடலில் கலக்கணும். நன்னீர் வந்து போய் கடலில் கடக்கணும். அதில் தப்பு இல்லை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நமக்கு தண்ணி பத்தலையே. நமக்கு அதிகமாக இருந்து போய் கலந்தா பரவாயில்ல. இந்த ஒரு 3 மாதம் அந்த ஒரு 6 மாதம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. மார்ச் மாதம் ஆரம்பிச்சிச்சுன்னா வெயில் ஆரம்பிச்சிடும். வெயில் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அங்கிட்டு ஒரு 6 மாதங்களுக்கு 8 மாதங்களுக்கு 9 மாதங்களுக்கு கிட்டத்தட்ட நமக்கு வெயில் தான். வறட்சி ஆயிடுச்சு. நிறைய வறட்சி ஆயிடுது. தண்ணி கிடைக்காம நம்ம போய் அவங்கள்ட்ட போய் கையேந்திர நிலைமைக்கு வந்துடுது. நம்ம ஆறு நம்ம ஊர் காவேரி என்பது நமக்கு நம்மளுடைய நாட்டை வளப்படுத்துவதற்கு அது நம்ம போய் கர்நாடகாட்ட போய் கையை நிற்க வேண்டியது. அப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் என்னென்னமோ ஒன்று சொல்லுவாங்க, ஆணையங்கம்பாங்க, அப்புறம் அது இதும்பாங்க. அவங்ககிட்டலாம் போய் கையேந்தி நின்றுக்கிட்டு கோர்ட்டில் போய் கேஸை போட்டுக்கிட்டு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுறான்னா இவன் அணையை கட்டி 3 அணையை 4 அணையை கட்டி வச்சுக்கிட்டு தண்ணியை தேக்கி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு எத்தனை அணை கட்டி வச்சுருக்கான்னு தெரில. கிருஷ்ணாஜி சாகர் ஒரு 3 அணை தான் நமக்கு தெரியுது. மற்றபடி இவங்க என்னென்ன தடுப்பணைகள் எங்கெங்கே கட்டி வச்சுருக்காங்க, என்ன பண்ணி வச்சுருக்காங்கிறது நமக்கு தெரியல. இவங்க எல்லாத்தையும் தண்ணியை பூரா வரும் கோடை காலத்தில் தண்ணியை பூரா அவங்க தேக்கி வச்சுக்கிறாங்க. நமக்கு வர மாட்டேங்குது. கொள்ளிடத்தில் 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை அணை கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அணை வந்து தண்ணீர் பஞ்சத்தையாவது போக்கும் இல்லையா? ஒன்று இது இல்லை தண்ணீர் பஞ்சத்தையாவது போக்கும் இல்லையா? அதாவது 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு 10 அடி உயரத்துக்கு ஒரு அணை. அந்த அணையில் மதகு கிதகெல்லாம் வச்சிடணும். தேவைப்பட்டால் அந்த தண்ணி அழுக்காயிரும்ல, அது வந்து திறந்து விட்டுக்கலாம். திறந்து விட்டோம் அப்படின்னா அது பக்கத்து எல்லா அணையிலையும் அந்த எல்லா தடுப்பணைகளையும் மதகு வச்சுட்டோம் அப்படின்னா தேவையில்லையா? தண்ணி வந்து கெட்டு போச்சா? ஒரு 4 மாதம் கழிச்சு சரி அடுத்தாப்புல ஜூன் மாதம் வரப்போகுது, மழை வரப்போகுதா? அந்த சமயத்தில் நம்ம திறந்து விட்டுறலாம். திறந்து விட்டுட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி திறந்து விட்டுறலாம். இல்லை அப்படின்னா அந்த மதகை மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அது சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு, சுற்றி இருக்கிற நகரங்களுக்கு, ஊர்களுக்கு தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் இருக்கும். நிலத்தடி நீர் வந்து நிறையா இருக்கும். தண்ணி கடந்துக்கிட்டே நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கும்ல. ஒரு சில நேரங்களில் போரில் கூட தண்ணி இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுங்களா? ஒரு சில பீரியடில் அதிமுக பீரியட்லாம் பார்த்து அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா நிலத்தடி நீருக்கு நீங்கள் வந்து மழை நீரை கொண்டு போய் குழாய் மூலமாக பூமிக்கு அடியில் விடணும். உங்கள் போருக்குள்ளே விடணும். இல்லை ஒரு பூமிக்கு அடியில் எங்கேயாவது ஒரு பூமிக்கு அடியில் விடணும். இல்லை அப்படின்னா அதுக்கெல்லாம் ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு இதாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த அம்மா இருந்தபோது அவ்வளவு தண்ணீருக்கு வறட்சி பஞ்சம் ஏற்பட்டது. அதே மாதிரி இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு 10 அடி உயரத்துக்கு தண்ணியை கட்டினோம்னா அந்த 10 அடி உயரத்துக்கு தண்ணி நிற்கும். அந்த தண்ணி நின்னா பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு, ஊர்களுக்கு, நகரங்களுக்கு எல்லா எல்லா இதுக்கும் நிலத்தடி நீர் கிடைச்சிரும். அப்போ போர் போட்டாவது குடி நீர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை. என்னுடைய தாழ்மையான யோசனை. ஏற்றுக்காம போகிறது அரசுடைய வேலை. அரசுக்கு இதெல்லாம் கேட்குறோம். நம்மலாம் ஒரு ஆள் அரசுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு பேர் இருக்கட்டும், நம்ம ஊதிர சங்கம் ஊதிக்கிட்டே இருப்போம். அது ஒன்று. இப்போ திருச்சியிலே எடுத்துங்களேன், ஒரு பொழுதுபோக்கான ஒரு இடங்கள் வந்து எங்கேயுமே இல்லை. பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில் பார்த்தீங்கன்னா காவேரி கரையில், கொள்ளிடத்து கரையில் நிறைய பேர் நிற்கிறாங்க காற்று வாங்குறதுக்கு. அந்த வேறு எங்கேயும் போக முடியாது. போனால் மலைக்கோட்டை, எல்லாம் முக்கம்பு, இல்லை போனால் கல்லணை, இல்லைன்னா சமயபுரம் கோயில், இல்லை அப்படின்னா வெக்காளியம்மன் கோயில், இல்லை அப்படின்னா வேலூர் கோயில். இவ்வளவு தான் போக்கிடம் திருச்சியில். வேறு எந்த விதமான பொழுதுபோக்குக்கு ரிலாக்ஸேஷனுக்கெல்லாம் இடம் இல்லை. அப்போ அந்த காவேரி தண்ணியை அந்த கொள்ளிடத்தில் தண்ணியை 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நிற்கிறீங்கன்னா அதெல்லாம் போட்டு கூட விடலாம்ல. மக்கள் வந்து போட்டுக்கெல்லாம் விடலாம். சேஃப்டியோட நல்ல எந்த விதமான இதுவும் இல்லாமல் அந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை போட்டு போட்டு கூட விடலாம். போட்டு வந்து ஒரு எல்லா இதுலேயும் போட்டு விடுங்க. 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை செவரு கட்டினாக்கா
1 கிலோமீட்டர் ஒரு தடவை செவுரு கட்டுறதே ஒரு மிகப்பெரிய செலவு தான். கிட்டத்தட்ட 1½ கிலோமீட்டர் 1½ கிலோமீட்டர் வரும் போல் இருக்கு காவேரி கொள்ளிடம். அந்த 1½ கிலோமீட்டர் ஒரு 1 கிலோமீட்டர் ஒரு தடவை செவுரு கட்டுறதே ஒரு பெரிய சாதனை தான். அந்த சாதனையிலேயும் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா, அதில போட்டு விடலாம். அதில போட் கிளப் ஆக்கலாம். இல்ல இன்னும் நெறைய பொழுதுபோக்காக பூங்காக்கள், முக்கம்பூர் மாரி கூட வரிசையா கூட ஒரு 4, 5 இது ஏற்படுத்தலாம். மக்களுக்கு ஒரு ரிலாக்சேஷனா இருக்கும். விழா காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு காவேரி ஆடிப்பெருக்கெல்லாம் 18 ஆடிப்பெருக்குலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கம்பூர்ல பார்த்தீங்கன்னா, கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும். இதுல கல்லணையில பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆனா, நீங்க வரிசையா இந்த மாரி 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடவ அணை கட்டி, தடுப்பணை கட்டி, அ அதில வந்து தண்ணி நிக்காதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 போட் கிளப் வரிசையா கொள்ளிடம் எங்க ஆரம்பிக்குது, முக்கம்பூர்லேருந்து நம்ம எங்க போய் கறக்குறோம், அது வரைக்கும் ஒரு வரிசையா ஒரு 2 கிலோ 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடவ ஒரு 10 போட் கிளப் வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ரிலாக்சேஷன் ஆயிரும். குழந்தைகள் வந்து ரொம்ப சந்தோஷமடைவாங்க. உழைச்சு இந்த பொருளாதாரமயமாக்கல்ல அது உழைச்சு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற ஆண்கள், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற பெண்கள், அவர்களுடைய டென்ஷன குறைக்கிறதுக்கு, அவர்களுடைய அது என்ன சொல்றது? சுகர் பிரஷர குறைக்கிறதுக்கு இந்த போட் கிளப்லாம் வந்து ஒரு காரணமாக அமையும். அது மாரி நெறைய பண்ணலாம். இன்னும் அதனால பல நன்மைகள் இருக்குது. நிலத்தடி நீர் மட்டும் இல்ல, மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அ இது மட்டும் இல்ல. இன்னும் அதில சிந்திச்சு பார்த்தா, பயிர்கள் வளர்றதுக்கு கூட சுத்தி இருக்கிற அந்த ஆறுகள் போற இடத்துல பூரா பயிர்கள் வளர்றதுக்கு கூட சுத்தி இருக்கு பூரா அதெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குளித்தலைக்கு அங்கிட்டு ஒரு தோகமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரு அந்த அப்படியே கொஞ்சம் எவ்வளோ தூரம் போகுமோ, அதுக்கு என்ன அரசாங்கம் ஒரு வழிவகுத்து, இந்த அணைய அப்படியே அந்த சைடு அப்படியே கொஞ்சம் கரூர் சைட்லேருந்து அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டு, அப்படியே எங்கெங்கெல்லாம் பஞ்சமா கிடக்குதோ, பொட்டை நிலங்கள் விவசாயத்துக்கு லாய்க்கில்லாத பொட்டை நிலங்களாக கிடக்குதோ, அந்த இடம் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு சின்னதா ஒரு கால்வாய் சின்னதா ஒரு கால்வாய் மாரி போனா போதும். ஒரு 10 அடி அகலத்துக்கு ஒரு கால்வாய் மாரி போனா கூட போதும். அதை போகும் இடமெல்லாம் தண்ணீர் செல்லும் இடமெல்லாம் அதனுடைய வளத்தை பெருக்கிக் கொண்டே போகும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். குமரி கண்டம் ஒரு ஒரு பண்டைய தமிழகம். அந்த தமிழகம் வந்து இத சங்க காலம்னு சொல்றாங்க. அந்த சங்க காலம் வந்து அதனுடைய தோன்றியதுக்கு வந்து குமரி கண்டத்தில தான் தோன்றியிருக்குது அப்படிங்கிறாங்க. குமரி கண்டங்கிறது கடல் அணை இல்லையா? அது ஒண்ணு. அதே மாரி வைகை ஆற்று கரையோரம் தான் வைகை நதி கரையோரம் தான் நாகரிகங்கள் தோன்றியிருக்கு. இந்த கீழடி நாகரிகம்லாம் வைகை ஆற்றினுடைய கரைகள்ல தான் தோன்றியிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி தண்ணீர் செல்லும் இடமெல்லாம் தன்னுடைய தன்னுடைய இந்த உலகத்திற்கு பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு தான் போய் கொண்டிருக்கிறது. அதே மாரி இந்த கால்வாய் அந்த சைடு ஏதோ அந்த கரூர்லேருந்து அப்படியே ஒரு கால்வாய் வறட்சி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, பொட்டல் காடு எங்கெல்லாம் நிறையா இருக்குதோ, அந்த சைடு அப்படியே ஒரு கால்வாய் சின்னதா கால்வாய் வெட்டிங்கன்னா, அது செல்லும் இடமெல்லாம் விவசாயத்தை பெருக்கிக் கொண்டே போயிருக்கும். அந்த சைடுல இருக்கிறவங்களுக்கு பஞ்சம் இல்லாம போயிரும். விவசாய நிலங்கள் இன்னும் அதிகரிக்கும். நம்ம ஒரு கணக்கு ஒண்ணு போட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆந்திராவிலயும் இப்ப நம்ம ஊர்ல தான் பொன்னி இருக்கும். நம்ம ஊர்ல தான் மடிச்சநூல் பொன்னி, அந்த பொன்னி, இந்த பொன்னி நம்ம நிறைய பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, ஆந்திரா, கர்நாடகாலாம் தன்னுடைய விவசாய நிலங்களினுடைய அளவை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான் அவன் அணை மேல அணை கட்டியிருக்கான். அணை மேல அணை கட்டிட்டு இருக்கான். நமக்கு ஒரே அணைய வச்சுக்கிட்டு தான் நம்ம தடுமாறிட்டு இருக்கிறோம். கல்லணை, மேட்டூர் இது 2 மட்டும் தான் வச்சிருக்கிறோம். இப்போ நம்மள்ட்ட இந்த இந்த மாரி இந்த கால்வாயெல்லாம் அப்படி வறட்சி பகுதிகளுக்கு போணுச்சுன்னா, அந்த வறட்சி நிலங்கள்லாம் வந்து புத்துயிர் பெறும். அந்த வறட்சி நிலங்கள்லாம் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. விவசாயம் பண்ண ஆரம்பிச்சா நமக்கு வந்து இன்னும் விவசாய நிலங்கள் இன்னும் அதிகரிக்கும். நம்ம நெறைய நகரங்கள உருவாக்கி வச்சிருக்கிறோம். 22 மாநகராட்சி நம்ம நம்ம நாட்ல மட்டும் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். தமிழ்நாட்ல மட்டும் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். மற்ற மாநிலங்கள்ல 22 மாநகராட்சி இருக்கா இல்லையாங்கிறது சந்தேகம். முடியாது. கஷ்டம். அதுக்கான அடிப்படை கட்டமைப்புகள், போக்குவரத்து, நல்லது, கெட்டது இதெல்லாம் செய்யணும். அது எல்லா வசதியும் தமிழ்நாட்ல மட்டும் தான் இருக்குது. இது இந்த 50 வருடங்களாக வந்த ஒரு வளர்ச்சி அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த திமுக ஆட்சிக்கு வந்து 1967லேருந்து இந்த 60, 70 வருடங்களாக இந்த 60 வருடங்களாக இந்த வளர்ச்சி வந்துச்சுன்னு வைக்கிறோம். இந்த வளர்ச்சியை வேறு எந்த மாநிலத்தையும் கொண்டு வர முடியாது. கொண்டு வரதற்கான அடிக்கடி கட்டமைப்பு பல ஆயிரம் கோடி ரூபா, பல நூறு கோடி ரூபா வேணும். அதெல்லாம் முடியாத காரியம். ஆனா தமிழ்நாட்டில அந்த வசதிகள் இருக்குது. ஆனா இப்போ நகரங்கள் பெருகிட்டே இருக்கிற ஒழிய விவசாய நிலங்கள் பெருக்கிற மாரி இல்ல. ஆனா ஆந்திராவும், கர்நாடகாவும் பார்த்தீங்கன்னா, விவசாய நிலங்கள் பெருகிட்டே இருக்குது. ஆந்திரா பொன்னி, கர்நாடகா பொன்னி இப்பலாம் நம்ம சாப்பிடுறோம். ஆனா தமிழ்நாட்டு பொன்னி அங்க விக்குதான்னா இல்ல. ஏன்னா தமிழ்நாட்டுல விளையிற நெல்லு அ நமக்கே பத்தாது. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு. அதாவது உலகத்துக்கே சோறு போட்ட நாடு, உலகத்துக்கே சோறு போடலாம். முப்போகம் விளையக்கூடிய ஒரே மண் எதுடான்னா தஞ்சை மண்ணு தான்.
இந்தியாவின் உலகினுடைய சமதள பரப்பு விவசாயம் பண்ணுறதுக்குள்ளான சமதள பரப்பு எங்கடா இருக்குன்னா அப்படின்னா நம்ம தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இது 3 ஊர்களும் வந்து சமபரப்பில் கொண்டது. சமபரப்பு மேலே இருந்து பார்த்தாக்கா கழுகு பார்வையை பார்த்தோம் அப்படின்னா ஹெலிகாப்டர்லேருந்து சேட்டலைட் படத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நரம்புகள் ஓடுற மாதிரி வாய்க்காலுக்காக அங்கே இந்த 3 மணி திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் அது 3 மாவட்டங்கள்லையும் அப்படியே நரம்புகள் ஓடுற மாதிரி அப்படியே ஆறுகள் ஓடும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கே உள்ளான தனி சிறப்பு. இந்த தட்டையான ஒரு நிலம், விவசாய நிலம் இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை. ஒரு பெரிய அதாவது உலகத்தில் வேறு எங்கேயும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அந்த உலகத்தில் இருக்கிறதுல எல்லாத்துலேயும் இதான் பெருசாக இருக்கும். அப்படியே இருந்தாலும் அதை விட இன்னும் கீழே போனால் கூட அதில் ஒரு 5ல் 1, 10ல் 1 அந்த மாதிரி கூட நம்மளுடைய தஞ்சாவூர் இருக்கும். ஏன்னா அவ்வளோ தட்டையான விவசாயம் பண்ணுறதுக்குன்னே அமைஞ்ச இயற்கையாக அமைத்து கொடுத்த பகுதின்னு கூட சொல்லலாம். இல்லை, தமிழர்கள் அந்த காலத்துலேருந்து படிப்படியாக சீரமைச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். விவசாய நிலங்களாக பண்படுத்தி இருக்கிறார்கள், பதப்படுத்தி இருக்கிறார்கள், மேடுகளை கரைத்து தட்டையாக ஆக்கியிருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எப்படியோ ஒன்று இயற்கை கொடுத்த வரனே வச்சுக்கலாம், இல்லை தமிழன் கொடுத்த வரனே வச்சுக்கலாம். 2ல் ஏதோ ஒன்று இருக்கட்டுமே. நம்மளுடைய மண்ணுக்கு இதெல்லாம் தேவை தானே, அவசியம் தானே. அதனால் ஐயா அவர்கள் அடுத்த தடவை ஐயா முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, அடுத்த தடவை 2026 ஆட்சிக்கு வந்த உடனேயாவது இந்த தடுப்பணைகள் கட்டுவதற்கு, மக்களை மகிழ்விப்பதற்கு திமுக தான் நிறைய சாதனைகளை செஞ்சுருக்கு ஏற்கனவே. அந்த வரிசையில் இந்த நம்ம அடுத்து 2026 எப்படியா இருந்தாலும் ஸ்டாலின் ஐயா தான் ஜெயிப்பாங்க. அப்படி ஜெயிச்சு வரும்போது முதல் வேலையாக இதற்கான பூர்வாங்க வேலைகளை ஆரம்பித்து அந்த ஆட்சியை அந்த 5 வருஷத்துக்குள்ளார அடுத்த 26லேருந்து 31க்குள்ளார இந்த அணைகளை கட்டி கொடுத்து தமிழக மக்களை தமிழக மக்களை மகிழ்வித்து இந்த மண்ணுக்கு மேற்கொண்டு சிறப்பு சேர்க்குமாறு ஐயா எம்.கே. ஸ்டாலின் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.